நீ நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு இருக்க விலைக்கு நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல எந்த அனிமே கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா போனாலும் போக போகவே ரொம்ப நல்லா இருக்கும். இது லைக் கொஞ்சம் சக்க அனிமே மாதிரி தான் இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம பொறுமையா போடுங்க. அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க. கூட்டு போய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கையும் போட்டுருங்க. கமெண்ட் லைக் மாதிரி போட்டு அடுத்த எபிசோட் வேணுமான்றது ஆமா சொன்னீங்க. அதான் அடுத்த எபிசோட கண்டிப்பா வரும் நம்ம சேனல்ல. அதனால அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வருமா. இப்போ கதையோட ஆரம்பத்தில் வந்து சார் நம்ம இப்போ இந்த பேட்டரி ஸ்ட்ரீட்ல முன்னாடி தான் இருக்கும். இருந்தாலும் முனைஞ்சலுக்கு நம்ம தான் இப்போ டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய பேர் அடிபட்டிருந்தாலுமே நமக்கு சாதகமா இருக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரமா இது மூச்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ப்ரூஃபான ஒரு ஆளுங்க வந்து நம்மளுடைய ஃபார்மேஷன் அப்படியே மைண்ட் பண்ணி அட்டாக் பண்ணுங்க. விட்டாத்தீங்களா அப்படின்னு ஒரு பெரிய ரோடிய கேங்க அதில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தா மிக பெரிய லெவலான குரங்கோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க மனுஷங்க எல்லாருமே. மாந்தோ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பேனை பார்த்தா நான் வந்து கவலைப்படுறா காய் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த குரங்கு வந்து இவனை போட்டு திக்கடிச்சிட அந்த மாஞ்சோட ஆளையும் அதோட காண அவனை தூக்கி போய் விழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனை பார்த்துட்டு இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவன் இந்த குரங்கு சுத்தி வலிச்சு அட்டாக் பண்ண பார்க்க ஏய் உனக்கு எதிராக ஆயிரம் சுத்தி இவனு பாத்திரம் போது சரியா பார்த்து அந்த குரங்கு பின்னாடி யாரும் வந்து அட்டாக் பண்ண யாரோடன்னு பார்த்தா நான் தான் பொல்ஹா எல்டஸ்ட் சன் ஆஃப் தி மஹோலாஜ் பென்சின் அது ஹுல்ஹாவா அது வந்துட்டு அவ்வளவுதான் நீங்க நம்ம தான் வெட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அம்பியாவ வேக்யூன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அந்த ஹியூமனுடைய லேண்டுக்கு இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த இடத்த விட்டு போட்டீங்க உங்களுடைய உயிரை எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்க அவன் நினைக்கும் போது தன்னுடைய கார்ல உள்ள ஒரு பவர் அவனு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அங்க பாருங்க அது டிவென் ட்ரெஸ்ட் ஆமாமா இப்படி தான் கார்டியன் ஆஃப் தி பிராரியரோட ப்ரொடெக்டர் தி லேண்டோட கார்டி இப்படி தான் அவர் இப்ப நம்ம காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு பயகுலங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை அதை ஒன்னு அசால்ட் அவனை வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கான். என்னோட பக்கம் பார்த்து அந்த குரங்கு லீடர் ஆட்டம் கேளுங்க நான் போய் ஃபைட் பண்ண சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். எங்க பாரு நான் தான் சான்போ கச்சிக்கோ என்னது அந்த மாஞ்சன் கிட்டே கூட ஒரு டிவன் ட்ரெஸ்ட் இருக்கா. கார்டியன் பிராரியர் எதிர்த்து இன்னொரு கார்டியன் பிராரியரா இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு இப்போ நான் பவர் இருக்கனால வா நீயும் நானும் போதுவோம் சரி நல்லா புரிஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவன் வெட்டினா ஒரே ஒரு வீட்டுல வந்து அந்த குரங்கு பயப்புல பாதி பாடி எப்படி கட்டாது வெட்டி நமக்கு கிடைச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாவே நம்ம இந்த லேக் வீரத்தை தோக்கடிச்சிட்டோம். இந்த மங்கிகளோட பல இதுக்கப்புறம் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் மிச்ச குழந்தைங்க எல்லாமே அந்த இடத்த விட்டு கிளம்புதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மாத்தோப்போம் காய் இன்னொரு நாளா நம்ம சர்வே ஆயிட்டோம். ஆமா இருந்தாலும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஹோல் ஆகிட்டு காருடைய ஸ்டோனை காமிக்க அந்த ஸ்டோன்ல இருக்கிற ஒரு திரவத்தை அவங்க எடுத்துட்டு இன்னைக்கு இந்த போர்ல இறந்து போனேன் எங்க சைட்ல இருக்க ஆள்களுக்கும் அவங்க சைட்ல இருக்க ஆள்களுக்கும் மரியாதை நான் செலுத்துறேன். அவங்களுடைய தியாகத்துக்கு பதிலாம் எல்லாரும் இதை சாப்பிடலாம் அப்படின்னு அவனை ஆட்டு கொடுக்க. அப்புறம் பார்த்தா இந்த விஷயத்த எல்லாமே அந்த குழந்தைகளுடைய பாடியில இருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த காஸ்டோனை அதுல இருக்கக்கூடிய அந்த திரவம் தான் இவங்கள பவர்ஃபுல்லா மாத்துது. அவ மட்டும் அது எப்படி அதை குடிச்சாலுமே கீழே இருக்கிற வடிச்சிட்டு மக்கள் எல்லாருமே அதை உடச்சு கொஞ்சமா தான் எடுத்து ஒரு டிராப் மட்டும் குடிக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளவுதான் நம்மளால குடிக்க முடியும் குடி அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றதுக்கு அப்புறம் எல்லாருமே அதை குடிக்க அவங்களுக்கு கொஞ்சமோ மானவோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ண ஹீரோவும் இந்த காட் ஸ்டோன்ல இருக்கிற அந்த திரவத்தை நாங்க சாப்பிட முடியுமா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே ரொம்ப அதிகப்படியா ஆகுதுனால நாங்க இன்னமும் ஸ்ட்ராங்கா வரும். அப்படி இருக்கும்போது எதுக்காக நமக்கு மட்டும் தம்மோண்டு நமக்கு நிறைய கொடுத்து நம்மளுக்கு பலமா சண்டை போடல எனக்கு இன்னும் அறியபடி வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்க முடியாதுடா. என் இதுல ரேங்க் அண்ட் ஃபைல் அடிப்படையில தான் மக்களுக்கு அந்த காஸ்ட் ஒன்று அருந்துற தகுதி கொடுப்பாங்க. அந்த ஹோல்ட எடுத்துக்கோ யாரு ஹோல்டாவால எல்லாத்தையுமே சாப்பிட முடியும். ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம அடித்தட்டு மக்கள். அதுக்கப்புறம் அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே இன்னும் அதிகப்படி கரெக்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே பேலஸ் கொண்டு போறதுக்காக உத்தரவிடுறா. அந்த ஹோல்டாவும் எங்க பாருங்க மெஜாரிட்டி ஆஃப் த காஸ்ட் எல்லாமே பேரியஸின் கார்டியனா இருக்கிற லார்டு ஹோல்கா அவங்க மாதிரியான ஆள்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். ஏன் மாஸ்டர் பாஸ்கோ ஏன்னா அந்த மாதிரியான சக்திகள் எல்லாத்தையுமே ஸ்டெபிலிட்டியா மைண்டல் பண்றதுக்காகவே அவங்க பிறப்பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களால் மட்டும் அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றதுனால அதுல முக்கால்வாசி எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துருவோம். நல்லா புரிஞ்சது உனது ஆசை நல்லா புரிஞ்சுது. அப்ப நான் நிறையான சோல்ஜர்ஸ் அவங்களால கூட இந்த மாதிரி ஆக முடியாது நாடு காட்டணும் இவங்க தானா அப்ப காசு சொன்னி இவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஹீரோவோட பேச்சுக்கு எக்ஸாக்டா சொன்னடா அப்படின்னு மான்சோவன் சொல்ல ஹீரோவும். ஆனா நீங்க சொல்றது என்ன நான் இருக்கு ஒரு ஆர்டினரியான சோல்ஜர்ஸுக்கு அந்த காஸ்டோன் பவரை கொடுத்து மிகப்பெரிய ஆளாகுது. அதர்வைஸ் மிச்சம் இருக்கிற எல்லாருமே என்ன ஆகுது அவங்களால சர்வே ஆக முடியாதுல அப்போ அவங்க சாக நிலைமைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த இடத்துல அப்படின்ற ஒரு பேச்சோட அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல அப்ப அந்த இடத்துடைய மிகப்பெரிய கிங் மாதிரியான ஒருத்தரும் இன்னைக்கு எல்லாரும் நல்ல வேலை பாத்தீங்க. இன்னைக்கான ஒரு நாள் சிறப்பா அமைஞ்சது. நமக்கு நம்மளுடைய பூர்ல வந்து சிறப்பா எல்லாருமே போட்டி போட்டு சண்டை போட்டீங்க. திரும்பியும் லேக் வில்லேஜ் நமக்கு கையில வந்துடுச்சு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லி ஆகணும். நான் தான் மோலன் பேசன் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் கப் உடைய லாடா இருந்தால அவருக்கும் மேலான ஒருத்தர் எல்லாரும் இந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிங்க சொல்லாதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க. அப்ப அந்த பார்த்தா மக்கள் எல்லாருமே சாதாரண சாப்பாடையும் அவங்க மட்டும் நல்ல ஃப்ரெஷ்ஷான சூப்பரான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இதுவே நல்லா தான் இருக்க பாக்க நல்லா சாப்பிடணும்பா நிறைய வேலை பார்த்தோம். ஹீரோன பக்கம் எப்படியாச்சும் இன்னும் எப்படியா சாங்க இவனுக்கு எல்லாம்
யாருன்றதை காமிக்கணும் ஒரு நாள். அப்படி நீ இரவும் சாப்பிட்டு வெறும் 10 தடவை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க கவுந்தாச்சு வீழாம். எனக்கு என்னமோ பசிக்குது, இன்னமும் நான் வீக்கா இருக்கேன், நல்லா தெரியுது, என்னமோ ரைஸ் பால் எனக்கு வேணும் அப்படி அவன் புலம்புறத பார்த்துட்டு மாண்டு போவோம். என்னடா ரைஸ் பால்ன்ற அப்படின்னா என்ன, அது உங்களுக்கு தெரியாதுங்க. என்னுடைய தலையில ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பப்போ நான் வந்துட்டு போகுது. பொன்மையா சொல்லப்போ நான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் கூட எனக்கு சொல்லிக்க தெரியாது. பட் நான் பார்க்கும்போது நான் இந்த கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்குது. அப்படியா அது ஒரு ஃபுட் அப்போ தேவையில்லாத நான் யோசிச்சுட்டு இருக்குது. நான் என்ன தேவையில்லாத வச்சுட்டு அங்க பாருங்க மாந்தோ ஓ அந்த மயானத்தை சொல்றியா? ஆமா நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்க பாரு அங்கதான் எனக்கு சம்மந்தமே இல்லாத என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னா சிப்ளிங்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல போதிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்ததுக்கு இந்த இடத்துல ஒருத்தர் கூட எப்பவுமே சாக கூடாது, யாரும் அழக கூடாது. என்னால முடிச்சிருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், யாரையும் சாக்க விட மாட்டேன் இந்த இடத்துல. ஆனா இருந்தாலும் உயிர் வாழ்றதுக்கு போராடக்கூடிய நானே இந்த இடத்துல எப்படி மத்தவங்க எல்லாத்தையும் காப்பாத்துவேன். அதுக்காக நான் இன்னமும் சாகல. அதனால நான் இட்டும் அதிக எப்படி நான் சாப்பாடுலாம் சாப்பிட்டு ட்ரைனிங் அப்படின்னு பண்ணி என்னமோ பவர்ஃபுல்லா மாற போறேன். அதுதான் எனக்கான ஒரே வழி. சரி இப்போதைக்கு போதும், என்னமோ ஒரு ட்ரைனிங் எனக்கு கொடுங்க. அப்பதான் என்னுடைய பவர்ஸ் எல்லாமே இன்னமும் அழிக்க முடியும். என்னடா பேசுற பவர்ஸ்? ஆமா அது கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக் மாதிரி தான். அதுக்கப்புறம் பேசுறது எல்லாமே வெதின்னு சார்க்குன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் டேலஸ் கமிக்க அந்த உள்ள ஜோசே அவனை இப்போதைக்கு இதை விட்டு ஃபாதர் ஆனா ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கல இந்த மாதிரி விஷயத்துல நீ பொண்ணு நினைச்சு அவர் என்ன கோவப்படுவாரு. ஆனா ஒரு பொண்ணுக்கெல்லாம் இதை அஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாம போயிட்டு அமிதம் வேலைப்பாடு என்ன போரன்ஸ் ஹவுஸ் வந்த எந்த ஒரு உமனும் ஃபைட் பண்ண கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அதுதான். ஆனா நான் கூட இருந்து இருப்பேன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். என்னோட பக்கம் பார்த்து நம்ம மாந்தவும் அவனை பிடிச்சி அடிச்சிருக்கேன். ஒரு கட்டில ஹீரோவும் அப்படியே கீழே விழும்போது டக்குன்னு பார்த்து தண்ணிக்குள்ள போயிடான். இப்ப தண்ணி பார்த்தா அப்படியே வேற அவளுக்கு காமிக்குது. அவனுக்கு என்னைக்கு இதானது ஒரு வேர்ல்டோ அப்படின்னு அவனு யோசிச்சுன்னே பார்த்துட்டு இருக்கேன். அவன் கையில ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகராவ என்னது மேஜிக்கா? அது மேஜிக்னா என்னது பஸ்? ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? நீ நல்லா தானே இருக்க, நான் நல்லா தான் இருக்க, கவலைப்படுத்தீங்க. கொஞ்ச நேரத்துல என்ன பயமுத்திடுடா. சரி மன்னிச்சிருங்க. ஆனா அந்த விஷயத்தை நான் திரும்பியும் பார்த்தேன். அந்த மெமரிஸ் எனக்கு இது மாதிரி தெரியவே தெரியாது. பட் அது புதுசா ஒரு நாலேஜ் எனக்கு கொடுக்குது. ஆனா சில மாதிரி எனக்கு தெரியாத சில மெமரிஸ் வந்து அப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. அந்த உறவு என்னதான் அப்படின்னு ஹீரோவும் தன்னுடைய மெமரிஸ்ல நடந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துருக்கான். ஆனா இது விஷயத்தை வந்து யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். சோ நான் அவங்க பயந்துருவாங்க. என் மாண்டு கிட்ட கூட சொல்ல மாட்டேன். என் மெமரிஸ்ல அந்த ரைஸ் போர்டு ரொம்ப வித்தியாசமானது. ஆனா மேஜிக்கும் அதே போலன்ற மாதிரி சொல்ல முடியாது. அது என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா என்னுடைய அந்த மெமரிஸ்ல ஒரு சில விஷயம் ஆகுது. அது என்னன்னா அந்த மேஜிக்ன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்மளால ஃபயரை உருவாக்க முடியும், தண்ணியை உருவாக்க முடியும், உருவாக்கி அடிக்க முடியும் யாரா இருந்தாலும். லைக் ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி கதை தான். ஆக்சுவலி என்னால மேஜிக் பயன்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நாட்கள் போற பேட்டில் எல்லாருமே என்னுடைய எபிலிட்டியை பயன்படுத்தி மக்களுக்கு உதவி பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு கழுகு மூலியமா தூதம் அவங்களுக்கு வருது. பேலஸ்ல ஆக்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் காட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இது வெஸ்டர்ன் சைடா அந்த சைடு ஏதோ பானியா வில்லேஜ் இருக்கு. அந்த பேட்டில் அப்போ என்ன ஃபியூ டேஸ்ல அந்த இடத்துல தான் கட்டாயமா செரமோனி ஒன்று நடத்த போது. இந்த டைம் இப்படி நடக்க போதா? அப்போ அந்த பேட்டில் சீக்கிரமா முடிச்சாகணும். எஸ்டே நான் குழந்தை கூட சண்டை போட்டோம். அடுத்த முறை பார்த்தா ஹார்ட் கோட்டையா சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கல. என்னதான் பண்ண போறோம் இப்போ? ஓல்டு இருக்கும் பரவாயில்லப்பா, என்கிட்ட ஓப்பறீங்க, நான் சிறப்பா இதை முடிச்சு வரேன். நீ முடிச்சுடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் வில்லேஜஸ் எல்லாமே அந்த அளவுக்கு தயாரா இருக்கணும்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இரவும் மறுநாள் கண்ணில் கண்மூத்தி அந்த இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம நான் கனவு கண்ட விஷயத்த இப்ப செஞ்சு பார்க்க போறேன். அந்த ஃபயர் மேஜிக் என்னோட கையில வருது, நான் செக் பண்ண போறேன். அது எப்படி பயன்படுத்துறது தெரியாது. பட் நான் ஒரு சில முயற்சிகள் பண்ணி பார்ப்போம். பொழுதா இல்லையான திருச்சி வழியானுச்சு. அது எனக்குள்ள அதிகமா இருக்கு. எப்போ நான் அந்த காட் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டணும் அப்பதான் அதை அதிகரிச்சதுனால கண்டிப்பா என்னுடைய பவரை பயன்படுத்த முடியும். அப்படி அவங்களும் அதை சிந்த ரொம்ப இன்னொரு பக்கம் பார்த்தா என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே கண்பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி இந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் எனர்ஜி ஃபயர் மேஜிக்கா வெளிப்படுத்து அப்படின்னு தன்னுடைய விரல வர வைக்க பாக்கலாம். மேஜிக் பண்ணிட்டு இருக்கா, சுத்தமா வர மாட்டேங்குது. என்னன்னா இது வர மாட்டேங்குது. ஆனா அந்த மேஜிக் கிட்டது உண்மையா தானே இருக்கும். என்னுடைய ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாமே எப்படி நான் ஒன்னா சேர்க்கறது? ஏன்னா அந்த மனசோட இருக்கிற அந்த ஸ்பிரிட் எனர்ஜி ஃபீல் பண்ணா மட்டும் தான் எல்லாத்தையுமே கேட்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த கஷ்டம் அந்த வெளிப்படுத்துற அந்த எனர்ஜியா ஃபயர் மேஜிக்கா வெளிப்படுத்தும். அப்படின்னு அவன் பக்கம் முயற்சி பண்ண சுத்தமா வெளியே வரவே இல்லை. அவனும் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வேற ஒரு இடத்த காமிக்க அந்த பார்த்தா நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் மாடிட்டு கூட்டு வச்சுக்கிட்டீங்க. இந்த ஆர்ட்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே அந்த ஆர்ட்ஸ் அழிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. சரி காட்டுக்குள்ள போய் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆர்ட்ஸோட படம் வருதானே போகே சார் அவங்க எல்லாருமே தயாரா இருக்காங்க. அப்படின்னு தொலைவுன பக்கம் பார்த்தா எச்சரிக்கையா அந்த காட்டுக்குள்ள அந்த ஆர்ட் கூட்டம் வருதானே. அப்புறம் பார்த்தா லேக் அண்ட் பானியா சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மேஷன் தயாரா இருக்காங்க. அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பக்கம் வாட்ச் பண்ணிட்டு ஆளும் சோரி பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அட்டாக் பண்ண வாக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லு இப்போ 2 பேருக்கும் சண்டை ஆக ஆரம்பிச்சு. ஹீரோ கரெக்டாக அது வந்துட்டு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒன்று தழிச்சிட்டு அது போல பக்கம் இன்னொன்னு பார்த்தா ஒரு ஆழத்துக்கு அவன் மேலே போட்டு டே ஏன்டா ஏமா தூக்கி ஏன்ச்சுடா என்ன முடியலடா என்ன பண்றவங்களும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் யோசிச்சுட்டு அத்த நிறைய அம்புங்க அவன் மேலே விட்டு அவங்க சத்துடுறான். அது ஆர்க்கும் ஸ்டூபிட் காய் தேவை அந்த வேலையெல்லாம் ஏன்டா பார்த்துட்டு என்ன கூட இருந்தாலும் சாரி நான் நினைச்சிருக்கேன். அட்டா ஆளுக்கு என்ன இது கால் அடிபட்டுது பயங்கரமா என்னது கால் அடிபட்டுதுன்னு சொல்லிட்டு மாட்டவங்க உலகாவும் தன்னுடைய ஸ்பிரிட் எனர்ஜி பயன்படுத்தி அந்த பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். நீங்க ரொம்ப வீக் கிடைங்கடா எதுக்கு நீங்க வந்து தொல்லை பண்ணிட்டு சொல்லிட்டு இவன் நடக்கிற பார்த்துட்டு அது அதை எல்லாமே தெரிஞ்சு விடுங்க. அதை வச்சுதான் ஓடுதுங்க என்ன பண்ண தொட்டு மெச்சு பேர் எல்லாம் கேட்க பிட்ட மாட்டேன் அவனையும் சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல சிப்பிடா போயிட்டு அவங்க அட்டை பண்ண போகலாம்.
இன்னொரு பக்கம் மிச்சாலும் அவன் கூட போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இல்ல போவேணா அவரால் எத்தனை சமாளிக்க முடியும் நம்ம போயிட்டு நமக்கு அடிபடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன பிறகு அவன் பக்கம் கிளம்ப இன்னொரு பக்கம் பார்த்தா நல்லா தானே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பார்த்தா இன்னொரு ஆட்கு திடீர்னு வருது என்னது என்ன ஒன்று எங்க இருக்கா சரி என்ன விட்டு போ நான் பாத்துக்கிறேன் வாஞ்சோ மூட்டான மாதிரி பேசாத ஒன்னாவே போவோம் என்ன பக்கம் இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த ஆக்கம் வந்துட்டு இருக்கேன் அட்டடா அதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கு மாந்தவும் பார்த்த உன்னோட கட்டத்துல என்ன மன்னிச்சிடு நான் இப்போதைக்கு இந்த தந்து கிளம்புறேன் எனக்கு புரியுது அது எனக்கு நல்லாவே தெரியும் போங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த தனியா போன 2 பேர் புரிஞ்சுறானுங்க ஹீரோவும் போகும்போது நான் இந்த ரிலீஸ் ஆகக்கூடாது நான் சாக மாட்டேன் அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருந்தபோது பின்னாடி நம்பி என்கிட்ட ஒழிஞ்சிட்டு இருக்க வாழ நேரம் நேரம் பார்த்து ஒரு தேதி வந்துடும் அப்படின்னு அவனு கேட்க தலைவேனாலாம ஃபயர் மேஜிக் இந்த நேரத்தில் பயன்படுற அது ஒன்றும் வரல அடடா இதை ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இருந்து அந்த ஆர்கோடைய கத்தியும் அம்மனை வந்து அடிப்படுது அந்த டைமிங்ல பார்த்தா ஹீரோடைய கையில ஃபயருக்கான எல்லா விதமும் இடம் மட்டும் விடுபடுத்த இந்த ஆர்ட்டும் கரெக்டான டைமிங் வந்து நடிக்குது மாட்டிக்கினியா தம்பி உன்னால எதுவும் பண்ண முடியாது நான் இந்த இடத்துல சாக மாட்டேன்டா என்னோட லைஃப் என்னுடைய ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாத்தையும் நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ யோசிட்டு இருக்கும்போது தன்னுடைய கையில ஃபயர் மேஜிக் உண்டான எல்லா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தீப்பொழியாவது என்னால முடியுது நான் சர்வைவ் ஆகி ஆகணும்டா கமான் ஃபயர் மேஜிக் அவன் அட்டாக் பண்ண சொல்லிட்டாங்க சொல்ல ஹீரோவும் பார்த்தா கரெக்டான டைமிங்ல அவன் மேல ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி அப்படியே செதற விடுற அவன் மூஞ்சிய அப்படியே கருகுது அவனை கதறான் வேலை அவனை கதறின்னு அப்படியே மயக்கம் போட்டுட என்னோட ஹீரோ ஒரு கையில அந்த ஃபயர் மேஜிக் இன்னும் எழுந்துட்டு இருக்கு ஏய் பஞ்சு போ அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கும் மயக்கம் மாறான் என்னது என்னோட ஸ்பிரிட் எழுதி அதிகமாக பயன்படுத்தினா என்னுடைய பவர்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பாடி கோல்ட் ஆக ஆரம்பிக்குது என்னால ஒன்னாலும் முடியுது அப்புறம் நான் சாக போறேன்னு நினைக்கிறேன் நான் ஏன் சாகணும் அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய பாடியில இருந்து எல்லா விதமான பவர் எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆயிட்டு அதாவது வேஸ்டா அந்த எழுதிட்டு இருக்கு என்னுடைய பவர் ட்ரைன் ஆயிட்டே இருக்கு இது எப்படி நிறுத்துற நான் செத்துருவேன் நான் சாக விடுது ஃபயர் அணைக்கத்தை தனியா பயன்படுத்துற மாதிரி தண்ணி தடுப்பணையை புளிச்சு நிறுத்துற மாதிரி இதை நிறுத்தி ஆகணும் என்னோட பக்கம் வந்து அந்த செத்து போன ஆர்க்கும் இப்ப மயக்கம் கண் முழிக்குது அடுத்த இவன் என்னமோ உயிரோட இருக்கணும் சீக்கிரம் அந்த பவர் எல்லாத்தையுமே நிறுத்து அப்படி ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பவர் எல்லாமே அப்படி ஆஞ்சிடேன் அது அப்புறம் மொத்தம் அந்த ஆர்க்கம் அதுக்கப்புறம் அவனை தூக்கி அந்த முன்னாடி போயிட்டு இருக்கு எந்த என்ன கூட்டம் பதிது இன்னொரு பக்கம் மொத்தம் இந்த ஆர்ப்பால தெளிவா கண்ணு திறந்து பார்த்து முன்னோக்கி போக முடியல நான் இந்த சாப்பிட்டு கொடுத்து அதுக்கு தான் முயற்சி பண்ணது விடமா தன்ன ஒண்ணு அப்படியே தன்னுடைய ஒரு சின்ன கத்தி எடுத்து அது கழுத்துல ஒண்ணு விட்டு விட அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பழத்தாக்கள் அதுவும் தள்ளி விட்டுட்டா அது விட்டு இல்லாம அதுவும் கூட சேர்ந்து விந்துருது ஹீரோவும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது தெரியல ஆனா என்ன நம்ம முடியல நம்ம மேஜிக்கை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கணும் அப்படி தண்ணிக்குள்ள விழாம் அதோட இன்டர்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சி கிளம்புறேன் பிடிச்சிருந்தாலும் பொருள் உங்களுடைய சேனலுக்கு சத்துடைய சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பிறகு நான் இருக்குங்க அப்போ நமக்கு ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழக்கம் போல இந்த வீடியோ பிரமாதம் இருக்கும் ஒன்றரை அரசியல் பண்ண புரிமை பத்திரமே நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்ச கமெண்ட்ல லைக் மாதிரி பண்ணுங்க அடுத்த எபிசோட் வேணும் கமெண்ட்ல கொஞ்சம் கேளுங்க கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் போட ஆரம்பிக்கிறேன் இல்லைன்னா வேணா இந்த அனிமே பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பழங்காலத்து கதை ஸ்டோரி மாதிரி காமிச்சாலும் திடீர்னு ஹீரோக்கு மெமரிஸ்ல ஏற்படுறது எல்லாமே ஒரு இசக்காய் வேர்ல்ட் மாதிரி தான் தம்புங்க அதனால இது லைட்டா கொஞ்சம் இசக்காய் கதை மாதிரி தான் போகுது உனக்கு எனக்கு புரிமையா பாருங்க என்ன அடுத்தது நடக்க போகுது சரிங்க சம்மதியோட இந்த வீடியோ முடிச்சு